ஹாய் ஹலோ வெல்கம் டு பானு தையல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூல் சுற்றுறது, பெடல் போடுறது, ஓரம் தைக்கிறது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி முழுமையாகவே பார்க்க போகிறோம். பெடல் எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு காலை முன்னும் ஒரு காலை பின்னும் வச்சுக்கோங்களேன். பெடல் ரொம்ப மெதுவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப மெதுவாக அழுத்தணும். அப்படி அழுத்தினா தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். வீல் உங்களை பார்க்க சுற்றணும். அப்போனா தான் நீங்கள் பெடல் போடுறது கரெக்டு அப்படின்னு அர்த்தம். 2வது பெடல் ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் பாட்டில் போட்டிங்கன்னா நூல் டக்கு டக்குன்னு விட்டு அந்த தான் போகும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம நூல் எப்படி சுற்றணும், பாபினை ஃபஸ்ட்டு எடுத்து அதில் நூலை உங்களை பார்க்க சுற்றிக்கிட்டு அந்த ஈல உட்கார வச்சு இப்படி அழுத்தினீங்க அப்படின்னா நல்லாவே அது நூல் உங்களை பார்த்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருந்து எடுத்துட்டு கேஸை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேஸை எடுத்துக்கிட்டு அந்த பாபி நூல் சுற்றிருக்கோம்ல, அதில் லைட்டாக கொஞ்சோண்டு நூலை வெளியில் விட்டுக்கிட்டு அந்த கேஸுக்குள்ளே அந்த நூலை மாட்டணும். மாட்டும்போது அந்த ஓரம் இருக்கலாம், அந்த ஓரம் ஹோல் வழியாக அப்படி எடுத்து அந்த ஓட்டை வழியாக அந்த இதை விட்டுறணும். கொஞ்சம் நூல் அப்படி விட்டிங்கன்னா தான் மேலே இழுத்து வரும்போது அது நல்லாவே வரும். அதுக்கப்புறம் கேஸை உள்ளே எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளே இந்த ஹோல் மாதிரி இருக்குது. ஊசி பார்த்திங்கன்னா உள்ளே அமுங்கி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பாபின் கேஸை உள்ளே அழுத்துனீங்க அப்படின்னா அழுத்தாது. அது உள்ளே போகவே செய்யாது. நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் அதை வச்சுருக்கேன். இதுவும் பிகினர்ஸ் செய்யக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அதை நல்லா மேலே எடுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸை இதை எடுத்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உள்ளே பிடிச்சிட்டு அதுக்கு நம்ம உள்ளே நல்லா அமுக்கி விட்டு இது பண்ணிக்கலாம். மேலே நல்லா நூல் வரும். 2வது எப்படின்னா, ஓரம் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓரம் எல்லாருமே நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அடிங்க. அது சில பேர் அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சென்டர் பாயிண்டில் அடிச்சிருவீங்க. அப்படி அடிக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் அதை தெளிவாக காட்டியிருக்கேன். அப்படி சென்டர் பாயிண்டில் அடிக்கக்கூடாது. நல்லா கார்னர் அந்த மடிப்போட நல்லா அந்த விளிம்பில் நல்லா கரெக்டாக வச்சு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா தையல் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம அடிச்சிருக்கிறது வெளியில் அந்த அளவுக்கு இதாகாது, நல்லாவே இருக்கும். என்னுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இந்த 3 இதுவுமே இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நம்ம பானு தையல் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம இதில் போட்டிருக்கோம் பெட்டிக்கோட் தைக்கிறது. அதை போய் பார்த்து நம்ம சேனலை